சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு இந்த தாலி தடையா இருக்குன்னா நிச்சயமா எனக்கு இந்த தாலி தேவையில்லை. ப்ளீஸ் அண்ணா, சொல்லுங்க கேளுங்க. ஏதோ ஒன்னையும் உருவாக்கி தான் நான் பாத்திருக்கேன், அழிச்சு பார்த்ததில்ல. மனோகர் என்ன விரும்பினதுனாலதான் அவர் IAS படிக்க நான் சப்போர்ட் பண்ணேன். ஒரு ஏழையா பிறந்து வாழ்க்கையில படிச்சு முன்னுக்கு வரணுங்கிற லட்சியத்தோட இருந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம அவரோட தங்கச்சிங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா இருந்தாரு. குடும்பத்து மேல அவர் வச்சிருந்த மதிப்பு, இதெல்லாம் பார்த்துதான் அவருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கும் நிறைய படிக்கணும் சின்ன போதுல இருந்தே ஆசை இருந்தது. ஆனா என் குடும்ப சூழ்நிலை என்னால முடியல. ஆனா இன்னொருத்தருக்கு உதவுற வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை நான் ரொம்ப சந்தோஷமா செஞ்சேன். மனோகர மட்டும் இல்ல, அவரோட அம்மா தங்கச்சிங்க எல்லாரையும் நான் ரொம்ப நேசிச்சேன். நான் நேசிக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. அதனாலதான் அவங்க என்ன திட்டினப்போ சபிச்சப்ப கூட நான் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவ்வளவு ஏன், நான் உங்களை முதல்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்ப கூட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நீங்க தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுக்கு குறுக்க நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன். இது வரைக்கும் நான் அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அன்னைக்கு நீங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாக துணிஞ்சப்போ நான் அதிர்ந்து போயிட்டேன். உங்களுக்கு இந்த சூழ்நிலையை புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் மனசு கல்லாக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். இனி நீங்க கூப்பிட்டாலும் நான் இங்க வரப்போறதில்ல. நாளைக்கு என் சொந்த கிராமத்துக்கே நான் கிளம்புறேன். இனிமே இந்த ஊருக்கே நான் வரமாட்டேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். இத நான் மனசு நிறைஞ்சு சொல்றேன். உங்க 2 பேருக்கும் குழந்தை குட்டிங்கன்னு நிறைய செல்வத்தோட சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா நீண்ட ஆயுளோட வாழணும். என்னால உங்க 2 பேருக்குள்ள எந்த வருத்தமும் வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன். ஏன்னா என்னால இந்த பிறவியில யாருக்கும் துரோகம் செய்ய முடியாது. நான் போறேன். பதவி மாதவி
டேய் சீக்கிரமா சுத்தம் பண்ணி மூட்டை கட்டிட்டு எடை போடுங்கடா, லோடு ஏத்தணும். சரிங்க ஐயா. டேய் சுறுசுறுப்பா வேலை செய்யுங்கடா, லோடு ஏத்தணும், டைம் ஆகுது. தம்பி, இங்கே முதலாளி யாருப்பா? அதாங்க உட்காந்து இருக்காரு, அவர் தான். சரி. ஐயா வணக்கம். நான் பெரியவரே, வீட்டுல நியூஸ் பேப்பர் நிறைய சேர்ந்து போச்சா? ஆள் அனுப்பணுமா? அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். ஏதாவது எடுபடி வேலை இருந்தா கூட பரவாயில்ல, கூச்சப்படாம செய்வேங்க. என்ன பெருசு, ஒன்ன கவனிக்கவே ஒரு ஆள் வேணும். இதுல நீ எடுபடி வேலையெல்லாம் பார்க்க போறியா? செய்வேங்க. டீ வாங்கிட்டு வர்றது, கடையை பெருக்கி சுத்தம் பண்றதுன்னு எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேங்க. நீ சொல்றியா? ஆனா உன்னை பார்த்தா இந்த மாதிரி எடுபடி வேலையெல்லாம் செய்யற ஆள் மாதிரி தெரியலையா? அப்படி எல்லாம் நினைச்சு வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்க. எனக்கு இந்த தொழில நல்ல அனுபவம் இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வேலை தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஐயா, ஆள் தெரியலன்னு யோசிக்காதீங்க. என் பேர் குருமூர்த்தி. பக்கத்துல ஏகே காலனின்னு ஒண்ணு இருக்கேன், அங்கதான் நான் புதுசா குடி வந்திருக்கேன். வேலை எதுவும் இல்லாம வாழ்க்கை ஓட்ட முடியாதுங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். ஏயா பெத்த புள்ள கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியா? இல்லைங்க, பையனை விரட்டி விட்டுட்டான். அவன் போக்கே சரியில்லைங்க. தட்டி கேட்டதுக்கு என்னையும் என் மருமகளையும் பேரம்பேத்திகளோட துரத்திட்டான். அவனுக்கு நாங்க பாரம் ஆயிட்டோம். அவனால எங்களை சுமக்க முடியல. அதான் எங்களை நாங்களே பாத்துக்கிறதுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். பெருசு, இதெல்லாம் வேண்டாம். வயசான காலத்துல எதுக்கியா கஷ்டப்படுற? பேசாம உன் பையன் கூட போய் சேர்ந்து வாழு போ. அவமானப்பட்டு முழு வயிற்றுக்கு சாப்பிட்றத விட கஷ்டப்பட்டு கால் வயிற்றுக்கு சாப்பிட்றது மேல் இல்லையா? ஐயா, தயவு செஞ்சு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். கொடுக்கலாம்யா, ஆனா உன் வயசுக்கு என்ன வேலை பார்க்க முடியும்? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என்ன வேலைன்னாலும் செய்வேன். இத பாரியா, இங்க வாட்ச்மேன் வேலைக்கு தான் ஆள் வேணும். நீயோ வயசானவன், வேலையில இருக்கும்போது தூங்கிட்டீனா எனக்கு நஷ்டமாயிடும். ஐயோ, நான் தூங்க மாட்டேங்க. கண்ணு கருத்துமா இருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். இத பாரு பெருசு, இந்த ஏரியால களவாணி பசங்க அதிகம். எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். அசந்தா மொட்டை அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அப்புறம் நீதாயா தண்டம் கட்டணும், புரிஞ்சுதா? சரிங்க ஐயா, நான் கவனமா இருந்துக்கிறேன். பாப்போம் பாப்போம். ஆனா சம்பளம் எல்லாம் பெருசா எதிர்பார்க்காத. மாசம் 750 ரூபா தருவேன். டியூட்டி டைம்னு எந்த கணக்கும் பார்க்க கூடாது. பகல்லையும் வரணும், சில சமயம் ராத்திரிலயும் வரணும். முடியுமா உன்னால? வர்றேங்க, வர்றேன். இப்ப எனக்கு வேலை தாங்க முக்கியம். சரி சரி, இப்ப போயிட்டு சாயங்காலமா வா. சரி. ஐயா, தப்பா எடுத்துக்காம ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்கள ஐயா. எனக்கு தரப்போற சம்பளத்துல கழிச்சுங்க ஐயா. ஏயா என்னையா பேசுற நீ? இன்னும் வேலைக்கே சேரல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேக்குறியா நீ? அதெல்லாம் முடியாதியா, நீ எனக்கு சரிப்பட்டு வரமாட்ட. நீ வேற இடத்துல போய் வேலை கேளு போ. அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க ஐயா. பேர புள்ளிக்கு பசியில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போலான்னு தயா கேட்டேன். ஐயா, நிஜமா தையா சொல்றேன். வெளியே போயிட்டு வர்றப்ப தாத்தா என்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு பாப்பாங்க ஐயா. நல்லா இருக்கியா நீ சொல்றது? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதே வேலையா போச்சு. இப்படி ஏதாவது சென்டிமெண்டா சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட வேண்டியது. ஐயோ, அப்படி இல்ல, கிடையாதுங்க. சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது உண்மை, என்ன நம்புங்க. பார் பெருசு, எனக்கு 100 ரூபா ஒன்றும் பெருசு இல்ல.
ஆனா அது கூட இல்லாம தான் நீ இங்க வந்து நிக்கிற. அத புரிஞ்சிக்காம என்னை ஏமாத்தணும்னு நீ நினைச்ச, உன் வீடு தேடி வந்து உன்னை அவமானப்படுத்திடுவேன். ஞாபகம் வச்சுக்க. ஆமா, நீ எங்க குடியிருக்கன்னு சொன்ன? பக்கத்துல தாங்க ஏகே காலனின்னு சொன்னேனே. போயிட்டு ஒழுங்கா சாயங்காலம் இங்க வேலைக்கு வரணும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. கிளம்பு கிளம்பு. டேய், என்னடா இங்க பார்வை? ஒழுங்கா வேலையை பாருங்கடா. ஏன் ஈஸ்வரி, மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கும்பாங்க. அந்த மாதிரி நம்ம குலசாமி குடிசைக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் பவர் கூண்ண சாமியா தான் இருக்கு. வெறும் கால்ல நடந்து வந்த நம்மள எப்படி கார்ல போக வச்சிருச்சு பாத்தியா? வரும் கார் மட்டுமா மாமா, கோடி கணக்குல பணம் எல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கு. யார் வீட்டு பணமோ நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஈஸ்வரி, பிரச்சனை எதுவும் வராது இல்ல? அதுக்குள்ள ஈஸ்வரி, பணத்தை ஒளிச்சு வச்சவன் தேடி வந்தானா? வந்தா வெட்டிடுவோம். ஏன் மாப்ள, கருப்பு பணம்னு சொல்றாங்களே, அது இதுதானா? ஆமா மாமா, எந்த கணக்கும் காட்ட முடியாம கோடி கணக்குல சேர்த்துருவாங்க. அப்புறம் இன்கம் டாக்ஸ் காரங்களுக்கு பயந்துகிட்டு எங்கேயாச்சும் ஒளிச்சு வைப்பாங்க. அப்படிப்பட்ட பணம் தான் மாமா இது. சேம் கைண்ட் ஆஃப் மணி, பிளாக் மணி. ஏமாப்ல, இந்த பணத்துக்கு நம்மகிட்ட வந்து யாரும் கணக்கு கேட்டா கூட நம்மளாலையும் கொடுக்க முடியாது உங்களுக்கு. வாய வச்சுட்டு பேசாம இருக்க மாட்டீங்களா? நானே திருடுத்து பண்ணி இம்புட்டு பணம் வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். விளங்காம பேசிக்கிட்டு பேசாம இருங்க. அதுக்கு இல்ல ஈஸ்வரி, மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட வேற கோடி கணக்குல பணம் இருக்கு. இப்ப வேற போலீஸ் கல்வி வேற ஜாஸ்தியா இருக்கு. திடீர்னு போலீஸ்கார மறிச்சு நம்ம இருக்க பணத்தெல்லாம் புடிங்கிட்டு விட்டானா என்ன பண்ணுவ? ஐயோ, நீங்களும் உங்க கற்பனையும். ஐயோ, என்னடாச்சு? அக்கா, அங்க பாருக்கா. அத்தடி போலீஸ். ஐயோ, போங்க போங்க. அக்கா, இப்போ என்னக்கா பண்றது? டேய் மாப்ள, ஏன்டா பயப்படுற? வீர பரம்பரை இருக்கும்போது விஸ்கு விஸ்குன்னு பயந்துகிட்டு இருக்க. அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம்டா. ஆமாமா, போயிடலாம். மாமா, முடியாது மாமா. ஏன்? போலீஸ் நம்மள கவனிச்சிருச்சு. ஐயோ, போச்சு. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. கூப்பிடுறாங்களே, இப்போ என்ன பண்றது? மாப்பிள, உங்க பேரை கருணாக்கு கரிகாலன்னு மாத்தி வைக்கணும். நீங்க போலீஸ்னு சொன்ன உடனே போலீஸ் எதிர்க்க வந்து நிக்குது. முதல்ல பேரை மாத்துங்க. இப்ப பேரை மாத்துறதா மாமா முக்கியம்? இந்த பணத்தை எப்படி காப்பாத்துறத பத்தி யோசிங்க. சரி சரி, கொஞ்சம் கவனம் இருங்க. வா, சீக்கிரம் வாயா, வண்டி வர கட்டு வாயா. வந்துட்டோம், போலாம். ஐயோ, அப்படியே நிறுத்து நிறுத்து. எஸ் சார். ஏன் என் வண்டி அங்கேயே நிறுத்திட்ட? சார், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, அதான் நிப்பாட்டிட்டோம். லைசன்ஸ் எடு. லைசன்ஸ் சார், லைசன்ஸ் இருக்கு சார். அது 10 வருஷம் முன்னாடியே வாங்கியாச்சு. 20 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கு. ஷட் அப். லைசன்ஸ் எடு மேன். ஓகே சார், இருக்கு சார். ஆர்சி புக் எடு. ஆர்சி புக்கா? அது வந்து ஆர்சி புக் சார். அது வந்து மாமா, அந்த டேஷ்போர்ட்ல இருக்கா பாருங்க. இந்த வண்டியில எது எங்க இருக்கு எனக்கு எப்படிடா தெரியும்? பாருங்க மாமா, இங்க. சார், எடுத்து கொடுத்துறேன் சார். கொடுங்கடா, இந்தாங்க சார். தேங்க்யூ சார். வர்றேன், வரோம். போலாமா சார்? மறுபடியும் ஏன்டா ரவுண்டு கிட்ட?
எங்க போயிட்டு வரீங்க? ஐயா கொள்ளையடிச்ச பணத்தை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஐயா. ஐயா சக்கர பொங்கலுக்கு சாப்பிடுதா ஐயா? வணக்கங்க. யோ என்னையா சூட்கேஸ்ல? சார் ஐயா அதுக்குள்ள பணம்லாம் இல்லையா, நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஐயா. சார் நாங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருந்தோம். ஆமா ஐயா. அதான் சாமிக்கு சாத்தின மாலை பிரசாதம் வர பாப்போம். அவ்வளவுதான் சார். தட்ஸ் ஆல். நான் ஒரு பெரிய மனுஷன், சிறந்த பக்திமா. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உண்மைதான் சார் சொல்றாரு. ஒண்ணும் இல்லைங்க, அந்த கோயில் பிறந்த இல்லையா, மாலை இருக்கு, அப்புறம் பிரசாதம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் பையில நீங்க பாத்தீங்கன்னா இங்க துணி தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல சார். செய். அதான் சொல்லிட்டோம் சார். ஐயா, நான் தான். யோ தரேன்னு சொன்னேன்ல. மாமா, தரையா? ஓகே ஓகே சார். ஐயா சரிங்க மாமா, சரி. கொஞ்சம் வாங்க. இந்த தோடா. கான்ஸ்டபிள் செக் பண்ணியா? ஓகே சார்.